குருவியின் இறக்க குணம். ஒரு காட்டுல சீதா குருவி அவங்களோட பொண்ணு பாரு குருவி கூட ஒரு சின்ன வீட்டுல ரொம்ப ஹாப்பியா வாழ்ந்து வந்துச்சு. அப்போ ஒரு நாள் பாரு குருவி தன்னோட அம்மா கிட்ட இப்படி சொல்லுச்சு. அம்மா, எனக்கு ரொம்ப பசிக்குது. சாப்பிட ஏதாவது கொடுங்கம்மா. பாரு, வீட்ல எந்த உணவும் இப்போ இல்லைம்மா. கொஞ்ச நேரம் பொறுத்துக்கடா. அம்மா காட்டுக்கு போய் பழங்கள் எதுனா தேடி கொண்டு வரேன். சரிம்மா, சீக்கிரமா வீட்டுக்கு திரும்பி வாங்கம்மா. சரிடா செல்லம். சீதா குருவி பாருவை வீட்டில் விட்டுட்டு காட்டுக்கு பறந்து போச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சு சீதா ஒரு ஆப்பிள் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்துச்சு. அந்த ஆப்பிள் பழத்தை தன்னோட பொண்ணு பாருக்கிட்ட கொடுத்து சாப்பிட சொல்லுச்சு. அதே காட்டில் சோனாக்காகம் ஒரு வீட்டில் வாழ்ந்து வந்துச்சு. அப்போ அந்த காட்டுக்கு ஒரு வயதான கிளி வந்துச்சு. அந்த கிளி சோனா வீட்டுக்கு போய் உதவி கேட்டுச்சு. வீட்டு உள்ள இருந்து வெளியே வந்த சோனா, யாரு நீ? எதுக்கு கதவை தட்டி கூப்பிட்ட? அம்மா, சாப்பிட எதுனா உணவு இருந்தா கொடுமா. சாப்பிட்டு 2 நாளாச்சு. ரொம்ப பசிக்குது. ரொம்ப வயசானதால என்னால பறந்து போய் உணவு தேட முடியல. எதுனா உணவு இருந்தா கொடுமா. ஆ, எனக்கே சாப்பிட எதுவும் வீட்ல இல்ல. இதுல உனக்கு வேற சாப்பாடு வேணுமா? சாப்பாடுலாம் ஒண்ணும் இல்ல. போ இங்க இருந்து. சோனாக்காகம் அந்த முதியவரை பார்த்து இப்படி சொல்லுச்சு. வேற வழி இல்லாத அங்கேருந்து அந்த முதியவர் போனார். அப்போ வழியில் சீதா குருவிகிட்ட பார்த்துட்டு அங்கே பறந்து போச்சு. அப்போதான் சீதா குருவி அவங்க பொண்ணு பாரு குருவிக்கிட்ட ஆப்பிளை சாப்பிட சொல்லி கொடுத்துச்சு. மகளே, எதுனா உணவு இருந்தா கொடுமா. சாப்பிட்டு 2 நாளாச்சுமா. வயசானதால என்னால பறந்து போய் சாப்பாடு தேட முடியலம்மா. பரவாயில்லம்மா, இந்தாங்க ஆப்பிள் சாப்பிடுங்க. எங்ககிட்ட வேற உணவு இருக்கு, நாங்கள் அப்புறமா சாப்பிட்டுக்கிறோம். அப்படின்னு சொல்லி கொடுத்துச்சு. சுயநலமாக யோசிக்காம சீதா குருவி அந்த வயதான கிளிக்கு உதவி செஞ்சுது. அந்த கிளியும் அந்த ஆப்பிளை சாப்பிட்டு நன்றி சொல்லிட்டு வீட்டுக்கு திரும்பி போச்சு. அப்படியே மறுநாள் விடிய அந்த கிளி சீதா குருவி வீட்டுக்கு வந்துச்சு. தன்னோட வீட்டுக்கு கூட்டின்னு போச்சு. கிளி வீட்டை பார்த்து சீதா, அம்மா, இது உங்க வீடா? ரொம்ப அழகா இருக்குமா. நான் இதுவரை இவ்வளோ அழகான வீடை பார்த்ததே இல்லை. ஆமாம்மா, இது எங்க வீடுதான். நாங்க இந்த ஊர்லயே பெரிய குடும்பம். இந்த வீடு மட்டும் இல்லை, எங்களுக்கு இந்த ஊர்ல கொஞ்சம் விவசாய நிலமும் இருக்கு. யார் கண்ணு பட்டுச்சோ தெரியலம்மா. எங்க வீட்டில் இருக்கவங்க வெளியே போகும்போது ஆக்சிடென்ட் ஆகி இறந்துட்டாங்க எல்லோரும். இப்போ நான் மட்டும்தான் இருக்கேன். எனக்கு அடுத்து இதையெல்லாம் யார் பார்த்துப்பாங்கன்னு ரொம்ப கவலைப்பட்டேன். ஆனா இனி அந்த கவலை எனக்கு இல்லை. என்னம்மா சொல்றீங்க? ஆமாம்மா, நீ தான் இதை எல்லாத்தையும் பார்த்துக்கணும். என்னோட நிலத்துல விவசாயம் பண்ணி வர வருமானத்துல கஷ்டப்படுறவங்களுக்கு நீ உதவி பண்ணணும். இதுதான் என்னோட கடைசி ஆசை. ப்ளீஸ்மா. கிளி இப்படி கேட்டதால சீதா குருவி வேற வழி இல்லாமல் இதையெல்லாம் ஏற்றுக்குச்சு. அப்படியே எல்லோரும் ஹாப்பியாக இருந்தாங்க. சீதாவும் அந்த ஊரில் கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி பண்ணுச்சு. திஸ் வீடியோ ஸ்பான்சர் டு பை SBO டிஜிட்டல் மார்க்கெட்டிங். தினமும் 300 ருபீஸ் ஏர்ன் பண்ணலாம். ஒரு நல்ல வாய்ப்பு. இந்த ஒர்க் பண்ண ஒரு ஸ்மார்ட் ஃபோன், பேசிக் இங்கிலீஷ் நாலேஜ் இருந்தாலே போதும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஜாபில் இருக்க டவுட்ஸை கிளியர் பண்ணிக்க ஆன்லைனில் லைவ் சேட் சப்போர்ட்டும் இருக்குது. நீங்கள் இந்த டிஜிட்டல் வேர்ல்டில் தனியாக பிஸ்னஸ் பண்ணுற அளவுக்கு உங்கள் நாலேஜை டெவலப் பண்ணிக்கலாம். இந்த SBO ஜாபில் உங்களால் கற்றுக்கொண்டே சம்பாதிக்கவும் முடியும். இந்த வாய்ப்பை நமக்கு தர ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட் கம்பெனி 5 வருடத்துக்கும் மேலாக வெற்றிகரமாக ரன் ஆகிட்டு இருக்குது. இந்த கம்பெனி நம்ம தமிழ்நாட்டில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்குது. மேலும் விவரங்களை தெரிந்து கொள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி டீட்டெயிலை தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஜாயின் பண்ணிக்கோங்க.